1950 கோல்கேட் கம்பெனியோடைய போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங்கில் கோல்கேட் கம்பெனியோடைய சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சினிமா ஸ்டார்ஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் பேஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக ப்ரெஷ்ஷை கொடுக்கலாம் அப்படின்றாரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் லெட்ஸ் மேக் த ஹோல் பிக்கர் அப்படின்னாரு. அங்கிறது யாருக்குமே புரியல. உடனே அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். கோல்கேட் டியூப்பில் பேஸ்ட்டு வெளியே வரதுக்கான ஓட்டை ரொம்ப சின்னதாக இருக்குது. கஸ்டமர் ஒவ்வொரு தடவையும் பேஸ்ட்டை பிதுக்கும் போது கொஞ்சோண்டு பேஸ்ட்டு தான் வெளியே வரும். ஸோ அந்த டியூப் காலி ஆகுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். கஸ்டமர் இன்னொரு புது டியூப் வாங்குறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோல்கேட் டியூப்பில் பேஸ்ட் வெளியே வரதுக்கான ஓட்டையோட சைஸை பெருசாக்குறோம். இப்போ அதுலேருந்து நிறைய பேஸ்ட் வெளியே வரும். டியூப் சீக்கிரம் காலியாகும். கஸ்டமர் இன்னொரு பேஸ்ட்டை சீக்கிரமாக வாங்குவாங்க அப்படின்றார். இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. கோல்கேட் கம்பெனியோடைய சேல்ஸும் அதிகமாகுது. கோல்கேட் கம்பெனியோடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு சிலர் உண்மையான சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தால் என்ன, படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமா? அடுத்த 30 நாளுக்குள்ள உங்களோட சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணுமா? இது எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ப்ரூவன் கிரியேட்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. See you on the course.